ஆயிடுச்சு. பஸ் வேற வரல. இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் வேறல. எப்ப பஸ் வந்து எப்ப எக்ஸாம் எழுத? டேய் வேமா போட அந்த மலை பின்னாடி ஒரு தெருக்கம் பாரு அவன சுடு. டேய் நான் சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்ட்ரோல் சரியில்லடா. சோ டேய் நான் தான் ஏட்டேன்டா உன்ன நம்பி தான் எல்லாமே இருக்கு. ஏய் விட்றா நான் பாத்துக்கறேன்டா. டேய் ஒரு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்குடா. டேய் தள்ளி விட்டு ஒழுங்கா விளையாடுறா. டேய் ஃபோன் ஹேங். டேய் போச்சுடா. ஏய் இங்க நின்னுடா. நீ வாடா கொடியா. சோ இப்போ எதுக்குடா அவுட் ஆன? டேய் சக்திவேல் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்குடா. சரி அதை விட்டு தள்ளு. காலையில இருந்து தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்க போர் அடிக்குது. எங்கயாவது வெளியே போவோமா? எங்க படத்துக்கு போமா? படமா? நான் ரிவ்யூ பார்த்தேன். எந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா. வேணும்னா ஹோட்டல் போவோமா? டேய் ஹோட்டல்லாம் வேணாம்டா. அப்ப இன்னைக்கு நாளை எப்படிடா ஓட்டுறது? எனக்கும் தெரியலடா. டேய் தம்பிகளா இங்க வாங்கப்பா. அவன் 24 மணி நேரம் பத்தாம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கான். நீங்க என்னடானா அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களே. நீங்க எல்லாம் எப்படி வாழ்க்கையில சாதிக்க போறீங்க? 24 மணி நேரம் பத்தலையாண்டா. அப்ப நம்ம கொஞ்சம் கொடுத்து விடுவோம். கொடுத்துரு. டேய் ஒரு மனிதர் வாழ்க்கையில சாதித்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவரோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? அவர் யாரு? அவர் தாண்டா சக்திவேல், தி கிரேட் யங் சயின்டிஸ்ட். டேய் நம்ம விளையாடும் போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சக்திவேல். ஒருவேளை அவரா இருக்குமோ? அவரா தாண்டா இருக்கும். அவர் தான் நாசாவே அவர்கிட்ட தான் ஐடியா கேட்குது. உலகமே அவர் அடுத்து என்ன சாதிக்க போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் சார், நான் கூட சக்திவேல் சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இன்னைக்கு அவரோட இன்டர்வியூ நடக்க போகுது சார். ஆமாம் சார், அவரோட இன்டர்வியூ பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார். அப்துல் கலாம் இளைஞர்களை கனவு காண சொன்னார். நீங்கள் சினிமா கனவு தான் காண்கிறீங்க. போய் அந்த இன்டர்வியூவை பாருங்க. பார்க்கலாம். வாடா அடுத்த மேட்ச் போடுவோம். காட்சி 2 நேர்காணல். ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். உங்கள் எல்லாரையும் இந்த உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது உங்கள் அஸ்லிம். நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர் இன்னைக்கு நம்மளோட உரையாட வந்து கொண்டிருக்கிறார். Let us all welcome the great scientist சக்திவேல். இதோ உங்கள் முன். வெல்கம் சார். வெல்கம் சார். உங்களோட சாதனைகள் எல்லாம் நாங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்லையும் சோசியல் மீடியாலையும் பார்த்துருக்கோம். அதை பார்த்து நாங்கள் வியப்படைஞ்சிருக்கோம். இப்போ உங்களை நேரில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த ஷோவில் நாங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். ஓகே சார். உங்களோட வெற்றிக்கு காரணம் என்னதான் சார்? வெற்றின்றது நமக்கு சுலபமா கிடைக்காது. நாம செய்யற வேலையை கவனம் சிதறாம முழு ஈடுபாடோட செஞ்சா வெற்றி நிச்சயம். பொதுவாக சொல்ல போனா மைண்ட்ஃபுல்னஸ். என்னது மைண்ட்ஃபுல்னஸா? அப்படின்னா என்னது சார், கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படின்னா நம்ம செய்யற செயலை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், கவனமும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் கடந்து வந்த வெற்றி பாதையை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? எல்லாரோட வாழ்க்கையில வர மாதிரி தான் என் வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. அதை நான் சரியா பயன்படுத்தினதுனால இந்த சாதனையை அடைய முடிஞ்சிச்சு. கொஞ்சம் உங்கள் லைஃப்பை பற்றி எங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பா சார். சாப்பிடாம காசு வாங்கிட்டு வெளியே போய் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க போறியாடா? ஒழுங்கா வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு பழகுடா. எனக்கு அதெல்லாம் வேணாம், காசு தாங்க, வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரி விடுங்க, சாப்பிட்டா போதும். மகனே, நம்ம கிட்ட காசு இருந்தா வாங்கிக்குவாங்க, கார்டு இருந்தா எடுத்துக்குவாங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்மள்ட்ட இருந்து எடுக்க முடியாதா மகனே? நம்ம கப்பு வாங்கணும்னா நல்லா படிக்கணும். அப்ப கப்பு முக்கியம்டா மகனே, கப்பு முக்கியம். சரிப்பா. காட்சி 4 இடம் பள்ளிக்கூடம். Good morning students. Good morning ma'am.
சரி உட்காருங்க. நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? சக்தி வே ஸ்டாண்டர்ட். வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? மேம் படிக்கல மேம். சரி புக்காச்சும் எடுத்துட்டு வந்தியாப்பா? எடுத்துட்டு வந்துட்டேன் மேம். எங்க ஏடு? மேம் கொண்டு வரல மேம். புக்கு எடுத்துட்டு வந்துடாத, ஆன்சர் சொல்லிடாத. நேற்று எக்ஸாம்ல உட்காந்து கிரிக்கிட்டு இருந்திருக்க. போறதுக்கு முன்னாடி ஜன்னலையும் பெஞ்சையும் வேற உடைச்சிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? மேம் நான் மட்டும் செய்யல மேம், இவனுதான் மேம் என் கூட சேர்ந்து செஞ்சான். அடுத்தவனை குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல நீ ஒன்றை மாத்திக்க பாரு, புரியுதா? எஸ் மேம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவனுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்விரான்மெண்ட்டை நம்ம சேஃபாக பார்த்துக்கிட்டா தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை பாழாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, புரியுதா? எஸ் மேம். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் கவனம் ரொம்ப முக்கியம். இனிமேலாச்சும் கவனத்தோடு இருக்க பாருங்க. எஸ் மேம். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே என் பாதி பீரியட் போயிடுச்சுடா. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்ம ஸ்கூலில் வர சாட்டர்டே சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கிறதா இருக்குது. ஸோ எல்லாரும் லைப்ரரி போய் சயின்ஸ் எக்ஸ்போ ரிலேட்டடாக புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். பிரேக்கில் வந்து உங்கள் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சரி வாங்கடா லைப்ரரிக்கு போவோம். வாங்கடா போவோம். டேய் நான் ஹைட்ரோஃபோனிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்டா. நீ என்னடா பண்ண போற? டேய் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாண்டா படிக்க போகிறீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சரை பற்றியே படிக்க போகிறேன்டா. இது அப்துல் கலாம் அதில் அக்னி சிறகுகள் புக்குடா, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்டா. டேய் நம்ம 2 பேரும் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான புக் எடுத்து வச்சிருந்தா, இவன் நம்ம வேற ஏதாவது புக் எடுத்து வச்சுட்டு அப்துல் கலாம்ன்றான், அக்னி சிறகுன்றான். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்டா, விட்ரா. Well, succeeding life, I have already told you. Yes, sir. You all have to do 4 things, okay? Number 1, repeat with me. Number 1, you repeat. Number 1, Great aim. great aim. I will have great aim. I will have great aim. I will continuously acquire knowledge. Continuously acquire knowledge. Continuously acquire knowledge. Oh, I will do hard work. I will do hard work. I will persevere I will persevere and succeed. and succeed. Thank you, sir. Thank you so much. 5 இடம் ஆய்வுக்கூடம். 10 years later. என்னுடைய வாழ்க்கையை பற்றி இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட வாழ்க்கையை பற்றி எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு சார். இப்போ உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம செய்யக்கூடிய செயலில் முதல்ல நமக்கு கவனம் இருக்கணும். அடுத்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய செயல்களில் நம்முடைய கவனம் இருக்கணும். நான் எனக்குள்ளே இருந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களில் உள்ள திறமையை கண்டுபிடிச்சு வாழ்வில் சாதிக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், உங்களோட பொன்னான நேரங்கள் எங்களுக்காண்டி செலவழித்ததுக்கு. அடுத்த வாரம் இன்னொரு சாதனையாளரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்லிம். Thank you for studying, sir. We have enjoyed by your acting skills.